ஸோ இன்னைக்கு எக்ஸசைஸ் 2.2ல ஃபிஃப்த் சம் பார்க்க போகிறோம். ஓகே, இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ஜாலியாக தான் இருக்கும். ஓகே, டோர் மேட், ஒரு டோர் மேட் இருக்கான். இது வந்து ஹெக்ஸகனல் ஷேப்ல இருக்கான். ஹெக்ஸா அப்படின்னா 6 அப்படின்னு அர்த்தம். ஓகேவா, 6 சைட்ஸ் இருக்கிறதுனால அவங்க இது ஹெக்ஸகனல்னு சொல்றாங்க. 1 2 3 4 5 6 இந்த மாதிரி 6 சைட்ஸ் இருக்கனால அவங்க அதை ஹெக்ஸகனல்னு சொல்றாங்க. ஓகேவா, இப்போ இந்த ஹெக்ஸகனல் ஷேப்பை நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா பிரிச்சு எழுத போறேன். ஓகே, இந்த இடத்துல இருந்து பாருங்க. இப்படி இருக்கா? இந்த ஷேப்பை மட்டும் கவனிங்க. இந்த இடத்த விட்டுருங்க. ரைட். இப்போ இதுல நல்லா கவனிச்சீங்கன்னா 2 சைடு எனக்கு பேரலா இருக்கு. இந்த சைடு ரெண்டும் பேரலா இல்ல. ஆமாவா? 2 சைடு மட்டும் தான் பேரலா இருக்கு. அப்படி 2 சைடு பேரலா இருக்கு, மித்த 2 சைடு பேரலா இல்ல அப்படின்னா நான் அதுக்கு என்ன பேர் சொல்லுவேன் அப்படின்னா ட்ரபீசியம் அப்படின்னு சொல்லுவேன். ட்ரபீசியம் அப்படின்ட்டு. ஓகே, ஸோ இங்கேயும் அதே கணக்கு தான் கண்ணா. இந்த 2 சைடு வரைகிறது, இங்கேயும் வரைஞ்சு காட்டுறேன். இப்போ இங்க பாருங்க. ஸோ அப்போ இந்த 2 சைடு பேரலா இருக்கு, இந்த 2 சைடு பேரலா இல்ல. ஸோ இங்க ஒரு ட்ரபீசியம் இருக்கு, மேல ஒரு ட்ரபீசியம், கீழே ஒரு ட்ரபீசியம், டோட்டலா 2 ட்ரபீசியம் இருக்கு. இந்த 2 ட்ரபீசியத்தோட ஏரியா கண்டுபிடிச்சா எனக்கு இந்த ஹோல் மேட்டோட ஏரியா கிடைச்சிருமா? அவ்வளவுதான். ஸோ அப்போ ஏரியா ஆஃப் டோர் மேட் இஸ் ஈக்குவல் டு 2 இன்டூ 2 ட்ரபீசியம் இருக்கா? ஸோ ஒரு ட்ரபீசியம், ஏரியா ஆஃப் ஒரு ட்ரபீசியம் கண்டுபிடிச்சிட்டு அதை இன்டூ 2 பண்ணீங்கன்னா வேலை முடிஞ்சது. ஓகே, ஸோ இப்போ ஏரியா ஆஃப் ட்ரபீசியம் ஃபார்முலா தெரியணும். ஓகே, ஏரியா ஆஃப் ட்ரபீசியம் ஃபார்முலா என்ன? half இன்ட்டு ஹைட் இன்ட்டு ஏ பிளஸ் பி. இதுல ஹைட்னா என்னன்னு தெரியணும், ஏனா என்னன்னு தெரியணும், பினா என்னன்னு தெரியணும். ஆமாவா? இந்த ஏபி எது தெரியுமா? இந்த பேரலல் சைட்ஸை பாருங்க. பேரலல் சைட்ஸ்ல ஒரு சைடை ஏன்னும் இன்னொரு சைடை பின்னு வச்சுக்கோங்க. ஓகே, இங்கே மேலே கொடுத்துருக்காங்க பாருங்க, 70 தான் என்னோட ஏ, நடுவில் இருக்கு பாருங்க 90, அதுதான் என்னோட பி. ஆமாவா? அகைன் இந்த ட்ரபீசியத்துக்கும் அதே தான், ஏ எது வேணா எடுத்துக்கலாம், பி எது வேணா எடுத்துக்கலாம். ஹைட் பாருங்கன்னா இவங்க ஹெக்ஸகனலுக்கு தான் ஹைட் கொடுத்துருக்காங்க, டோட்டல் ஹைட் தான் எனக்கு 70. ஆமாவா? ஆனா நான் போட போறது ட்ரபீசியத்துக்கு. ட்ரபீசியம்னா இதுதானே ட்ரபீசியம். அப்ப 70ல பாதி 35. ஆமாவா? அப்ப என்னோட ஹைட்ன்றது 35 தான் எடுக்கணும். இந்த இடத்துல தான் நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா விளையாடணும் கேம். புரிஞ்சுதா? மிச்சம் எல்லாம் ஈஸி தான். ஸோ இந்த 2 கேன்சல். ஏன் இங்க 2 போட்டேன்? 2 ட்ரபீசியம் இருக்கு, நான் டக்குன்னு ஒரே இதுல சால்வ் பண்ணிடுவேன் ஈஸியா. நான் 2 ட்ரபீசியம் கண்டுபிடிச்சு அது 2 ஆட் பண்ணறதுக்குலாம் தேவையில்லை, டக்குன்னு இங்கேயே கேன்சல் பண்ணிக்கலாம். ஏரியா ஆஃப் ஒரு ட்ரபீசியம் போட்டு இன்டூ 2 பண்ணிடுவோம், அவ்வளவுதான். ஸோ இப்போ அப்படி போடும்போது இந்த 2 கேன்சல் ஆயிடுச்சு. மிச்சம் என்ன இருக்கு? ஹைட் இன்ட்டு ஏ பிளஸ் பி. ஹைட் என்னது எனக்கு? 70 எடுக்கக்கூடாது, 35 தான் எடுக்கணும். ஏ என்னது? 70, இங்க 70 பிளஸ் பி என்னது? 90. ஓகே, நான் சொல்லியிருக்கேன் பாருங்கப்பா, சரியா? எது ஏ எது பின்ட்டு. அடுத்தது 35 இன்ட்டு 70 பிளஸ் 90 160. மல்டிப்ளை பண்ணீங்கன்னா ஆன்சர் 160 இன்ட்டு 35. 5 zeros are 0, 6 5s are 30, மிச்சம் 3 8. So 0, 18 மிச்சம் 1 4. So 5600. So the answer 5600. யூனிட் என்ன? சென்டிமீட்டர். ஏரியா கேட்டிருக்கனால நான் ஸ்கொயர்னு போட்டுப்பேன். ஸோ இந்த வீடியோ படிக்கும்போது நீங்க என்னென்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க பாருங்க. ஹெக்ஸாகனல்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க, ஹெக்ஸான்னா 6 அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க, அதே மாதிரி ட்ரபீசியம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க, அதோட ஃபார்முலா ஏரியா ஆஃப் ட்ரபீசியம் தெரிஞ்சுக்கிட்டீங்க, எதை ஏன்னு எடுக்கணும் எதை பின்னு எடுக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு வீடியோ பார்க்கும்போது ஏதாவது ஒன்று கற்றுக்கணும். அப்படி கற்றுக்கிட்டீங்கன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஆன்லைன் டியூஷன்ஸ் போயிட்டுருக்குப்பா, ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. தம்ப்நெயில்ல தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ.